ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லலிதா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில், ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு நிலம் காரணம் நல்ல ரிச் ஃபேமிலி தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணாவுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு நல்லாவே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங், பேங்க்கு இந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களாக வேணும்னு கேட்டிருக்காங்க. டாக்டராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும். குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் ஓகே தான். நல்லா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நிவேதா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல, கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக வந்து பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஸோ இவங்க வீடு காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி, ஒரு அக்காங்க. 2 பேர்த்துக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்டோட பிஸ்னஸையே இவங்க ரன் பண்ணிக்கிட்டு வரதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.